எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சென்னை ஸ்டைல் கல்யாண பிரியாணி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட ஆவி பறக்க மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மட்டன் பீசஸ்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம், தொட்டிங்கனாலே வந்து அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான மட்டன் பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பிரியாணி வந்து நீங்கள் சென்னையில் சாப்பிட்ற கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி அப்படியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குக்கரில் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இன்னொன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து சென்னை ஒன்றில் ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த டிசிஎஸ் பில்டிங்கில் அங்கே செரி பிரியாணின்னு சொல்லி ஒரு பிரியாணி கிடைக்கும். நீங்கள் இந்த பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே வந்து அந்த செரி பிரியாணி வந்து என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இனி இந்த அருமையான மட்டன் பிரியாணி வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். ஒரு குக்கரில் நாம் வந்து 8 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நாம் வந்து இந்த பிரியாணி வந்து கடலெண்ணெயில் தான் செய்கிறோம். இனி இதில் வந்து 2 மீடியம் சைஸ் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணது வந்து சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்தாச்சு. 8 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து 100 ml கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் 100 ml கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த 2 பல்லாரி வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கிராமில் வந்து 225 கிராம் வரை இருக்கும். ஓகே, இனி இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதங்கட்டும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வெங்காயம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி ஒரு ஃப்ரைட் ஆனியன் ஸ்டேஜுக்கு வரணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20 நிமிஷமாக ஆகும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எதுவும் சேர்த்துடாதீங்க. உப்பு எதுவும் சேர்க்காம தான் வந்து இந்த வெங்காயத்தை வந்து நம்ம எண்ணெயில் வதக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வேகமாக வதங்கணும்னு சொல்லி ஹை ஃப்ளேம்லாம் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து இந்த வெங்காயத்தை வந்து உப்பு எதுவும் சேர்க்காம வந்து ஒரு ஃப்ரைட் ஆனியன் ஸ்டேஜ் வர்றது வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம்லாம் வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயில் வந்து வதங்கிருச்சு, ஒரு ஃப்ரைட் ஆனியன் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதில் வந்து 7 ஏலக்காய் 7 கிராம்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதுலேயே 2 இன்ச் அளவு பட்டை. நம்ம வந்து மொத்தமே வந்து ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பட்டை, இந்த 3 ஐட்டம் தான் சேர்க்குறோம் பிரியாணிக்கு. இது போக வந்து வேறு எதுவும் தனியாக சேர்க்க போகிறதில்ல. சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து எண்ணெயிலே வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி வந்து இதுவும் வந்து ஒரு நிமிஷம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இதுலேயே ஒரு கைப்பிடிக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து அதை வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம். அதாவது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதில் வந்து 3 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வந்து கிண்டி விட்டுட்டோம். இனி இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம 50 கிராம் அளவு இஞ்சி, அப்புறம் வந்து 25 கிராம் அளவு பூண்டு, அதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். ஓகே, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரியாணியில் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பூண்டோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச ஜாரில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இனி இது வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷமாக தான் ஆகும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நீ இதில் வந்து ஒரு கைப்பிடியில் பாதி அளவு வந்து நான் வந்து புதினா எடுத்துக்கிறேன். அதாவது மல்லி இலை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதில் வந்து பாதி சேர்த்தா போதும் புதினா. இனி வந்து புதினா வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஒரு நிமிஷம் வந்து இந்த புதினா வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். புதினா சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 100 ml வந்து புளிச்ச தயிர் வந்து சேர்த்துக்கிறோம். நம்ம தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே வந்து இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் அளவு இருக்கும். அதாவது நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தோட அளவும் இந்த தக்காளியோட அளவும் சேமாக தான் இருக்கணும். இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி இந்த தக்காளி வந்து ஓரளவு வதங்கட்டும். இதுக்கு வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வந்து கம்ப்ளீட்டாலாம் வந்து வெந்திருக்காது. ஒரு 70% அந்த ரேஞ்சுக்கு தான் வெந்திருக்கும். ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் தான். இது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ வந்து இதில் வந்து மட்டன் பீசஸ் வந்து சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ மட்டன் பீசஸ் வந்து நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் பீசஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த மசாலாவில் வந்து வந்து வதங்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து நம்ம ஊர் சின்ன டம்ளர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து எனக்கு வந்து 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஊர் சின்ன டம்ளரில் 3 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து ஏன் 3 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன்னா, நான் வந்து 500 கிராம் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அந்த 500 கிராம் பாஸ்மதி அரிசி வந்து நம்ம ஊர் சின்ன டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 3 டம்ளர் அளவு வந்தது. ஸோ அதனால் வந்து நான் இதில் வந்து 3 சின்ன டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம வந்து நல்லா வந்து வேக விடலாம் மட்டனை. 20 நிமிஷம் கழித்து இதோட ப்ரெஷர் போகும் வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இனி 20 நிமிஷம் ஆகட்டும், அதை நம்ம வெயிட் பண்ணலாம். அதாவது எனக்கு வந்து அந்த 20 நிமிஷத்தில் வந்து இந்த மட்டன் வந்து ஒரு 95% வந்து நல்லா வெந்துடும். ஸோ அதனால் வந்து நான் 20 நிமிஷம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு வந்து உங்களோட மட்டன் வந்து எந்த ரேஞ்சில் வேகணும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பொதுவாக வந்து 20லேருந்து 25 நிமிஷமே போதும். குக்கரில் வந்து அழகாக வந்து மட்டன் வந்து பூ போல் வெந்துடும். ஓகே, இனி வந்து 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் நான். இனி இதில் வந்து நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, அரிசி வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து உடையாமல் வந்து லைட்டாக வந்து கிண்டி விட்டாச்சு. இனி வந்து இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த சுடு தண்ணியில் இருக்கட்டும். நம்ம இது வந்து எதுக்கு வந்து தண்ணியில் போட்டு எடுக்கிறோன்னா, இப்படி போட்டிங்கன்னா அந்த அரிசியில் இருக்க வந்து ஒரு பசைத்தன்மை இருக்கும். அதை வந்து இது வந்து இந்த சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா எடுத்துரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறது. ஒரு 5 நிமிஷம் வந்து சுடுதண்ணியில் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம அடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இதிலேயே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இனி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை வந்து நம்ம வந்து வடித்து வச்சிடலாம். 20 நிமிஷம் வந்து குக்கரில் வந்து மட்டன் அப்புறம் அந்த கிரேவி வந்து வேக வச்சுட்டு விசில் போனதும் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ப்ரெஷர் போகவும் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கணும். ஓகே, அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இந்த கிரேவி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுட சுட வடிகட்டி வச்சுருந்த அரிசியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது இந்த அரிசியும் சரி கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். இந்த கிரேவி வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இனி வந்து இந்த அரிசி உடையாத மாதிரி வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி, அவ்வளோதான். அழகாக வந்து அது வந்து இப்படி செட் ஆகிக்கிறோம்.
ரொம்பலாம் நீங்கள் போட்டு அழுத்தி பிக்கின்றன்னு அவசியம் இல்லை. சைடில் அப்படி விட்டிங்கனாலே போதும், சைடில் அந்த மாதிரி கிண்டி விட்டிங்கனாலே போதும், அழகாக வந்து போய் வந்து செட் ஆகிக்கிறோம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. நாம் வந்து இனி வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து எதுவும் சேர்க்க வேணாம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து மட்டன் வேக வைக்கிறப்ப வந்து தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்தாச்சு. இனி ஜஸ்ட் வந்து இது வந்து குக்கரை வந்து திரும்ப மூடி வச்சிடலாம். குக்கர் வந்து மூடிட்டோம். இனி வந்து ஃபஸ்ட்டு விசில் வரது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. ஃபஸ்ட்டு விசில் வந்ததும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் விசில் வரது வரை வெயிட் பண்ணலாம். செகண்ட் விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம், அதாவது 15லேருந்து 20 நிமிஷம் வந்து ப்ரெஷர் போகிறது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணோன்னா ஒரு அருமையான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். ஓகே, இனி இந்த ப்ராசஸை வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு விசில் வர்றதுக்கு வந்து மேக்ஸிமமே வந்து 15 நிமிஷம் தான் ஆகும். அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு விசில் வரணும். சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு விசில் அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே வரலை அப்படின்னா 15 நிமிஷம் ஆனதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அப்புறம் செகண்ட் விசில் வர்றதுக்காக வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து அந்த செகண்ட் விசிலுமே வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் வரலை அப்படின்னாலும் 5 மினிட்ஸில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் போகிறதும் நம்ம வந்து இந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு அருமையான பிரியாணி ரெடி ஆயிரும். எனக்கு ஃபஸ்ட்டு விசில் வரலை, இருந்தாலும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா 15 நிமிஷம் ஆனோடனே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். இனி வந்து அடுத்த விசில் வரது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். எனக்கு வந்து செகண்ட் விசிலும் வரலை, பட் வந்து என்ன சொல்கிறது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இனி வந்து ப்ரெஷர் போகிறது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். அது வரை வந்து இந்த குக்கர் வந்து அடுப்புலேயே இருக்கட்டும். ப்ரெஷர் போனதும் நம்ம இந்த குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நீ வந்து இந்த குக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், ஒரு அருமையான மட்டன் தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கலாம். வாவ், ஒரு அருமையான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டிங்கனாலே போதும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இமீடியட்டாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா இதை வந்து நல்லா வந்து லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு உதிரி உதிரியாக எப்போயுமே இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கட்டி கட்டி ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அதாவது சைடில் கூட கிண்டிங்கன்னா உங்களுக்கு உடையாது ரைஸு. ஒரு அருமையான மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் டிஷ் ரொம்ப பிடிச்சினா எங்கள் சேனல் டிஷ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் டிஷ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.